ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சூர்யா சார் வேறு லெவலில் மாஸ்க் காமிச்சிட்டாரு. மாஸ்க் காமிச்சதெல்லாம் அந்த வீடே அதிர்ந்து போயிருக்குன்னா பார்த்துக்கோங்க. அவர் எப்படி அப்படி என்ன மாஸ்க் காமிச்சார் அப்படின்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலில் இவர் எதுக்கடா நம்ம நந்தினியை கூட்டு வந்து மாலையெல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்தாருன்னு ஒன்றுமே புரியாமல் நம்ம முழிச்சிட்டு இருந்தோம். என்னதான் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம எதிர்பார்த்ததை விட நம்ம வெயிட் பண்ணதை விட சூப்பராக பண்ணிட்டாரு நம்ம சூர்யா சார். என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை பயங்கர பெருசாக வீட்டில் மாட்டி அதை ரிமோட்டை வச்சு அவங்க அப்பா கையால் ஓப்பன் பண்ண வைக்கிறாரு நம்ம சூர்யா சார். அதை பார்த்ததுமே நம்ம அருணாச்சலத்துக்கு மட்டும்தாங்க அங்கே உள்ளவங்களே சந்தோஷம், மித்த எல்லாருக்குமே புகை வெடிச்சிடுது. செம்ம கோவம் உச்ச கட்டத்தில் இருக்காங்க எல்லாருமே அங்கே. இதை பார்த்து தான் நான் தினமும் வேலைக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறதுக்கு நம்ம சூர்யா சார் இருந்துக்கிட்டு, தாய்க்குள்ளமே அதுக்காக தானே அங்கே ஃபோட்டோ ஃப்ரேமே போட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரவல்லிக்கு நாக்கு மூக்கு வாய் எல்லாம் புகையாக தள்ளுதுங்க கோவத்தில். என்னடா இது இப்படி ஒரு வேலை பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனில் இருக்காங்க. ஆனால் அருணாச்சலத்துக்கு மட்டும்தான் ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த சுரேகாவுக்கும் மாதவிக்கும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இவ இவ பொய் சொன்னதுக்கான தண்டனையை நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். எவ்வளோ தைரியம் இருந்தால் நேற்று சூர்யா வந்ததை சொல்லாமல், இப்படி ஒன்று நடந்ததை நம்மக்கிட்ட சொல்லாமல் கல்யாண நாள் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லியிருப்பா, அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுரேகாவும் மாதவியும் நினச்சிக்கிறாங்க. சூர்யா சார் பண்ணுறது நல்லா இருந்தாலும் ஆனால் அதை நம்ம நந்தினியை பாதிக்குது. அவரை யோசித்து அதை பார்க்கணும். அவரை யோசித்து பார்க்காம எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. இவர் யோசித்து பார்த்தா தான் நல்லாயிருக்கும், இல்லைனா நந்தினி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏற்கனவே ரொம்ப கஷ்டம் தான் பட்டுட்ருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம சூர்யா சார் கஷ்டம் கொடுக்காம இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.